இவ்வளவு சீப்பா போனதுனால திராவிடத்தின் பெயரை வைக்காத, ஆனால் திராவிட பாரம்பரியம் வேணும். இது கமலஹாசனுடைய பாலிடிக்ஸ். அதுக்கு மேல போயிட்டார் அவர். அதுக்கு அக்கம் காந்தியோட பேரன் நான் தான். காமராஜர் மடியிலும் எம்ஜிஆர் மடியிலும் நான் விளையாடி இருக்கிறேன். அப்புறம் கமல் அரசியலுக்கு வரலன்னு சொன்னோடனே அவர் மடியிலையும் நான் விளையாடி இருக்கேன். எந்த அளவுக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல், அதாவது மக்களை என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல. இந்த அளவுக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல் ஒரு காமெடி தியேட்டரானதை நாம மனதுக்கும் வருத்தமாக இருக்கிறது. இந்த இரண்டு கழகங்களும் ஊழலில் புரளுகின்றன என்று நமக்கு தெரியும். இது ஒண்ணு மேல ஒண்ணு சேற்றை வாரி வீசி கொண்டிருக்கிறது. இதுல ரெண்டுக்கும் ஊழலை பொறுத்தவரையில் எந்த விதமான வித்தியாசம் இல்லை. ஒன்னு குடும்பத்து ஊழல், இன்னும் கூட்டுக்கொள்ள. இது தவிர இந்த ரெண்டு கழகத்துக்கு மத்தியில கொள்ளையில இது குறைச்சல், இது கூட என்று கூறுகிற அளவுக்கு எதுவுமே கிடையாது. ஆனா திமுகவுடைய ஊழல் எதிர்ப்பு என்னன்னா, இவங்க கவர்னர் கிட்ட கொண்டு பெட்டிஷன் கொடுக்கும் பொழுது கூட யார் போறாருன்னா ஆர் ராசா போறார். ரொம்ப தூய்மையான ஒரு மனிதரை அழைத்து கொண்டு போய் கவர்னர் கிட்ட இவங்க பெட்டிஷன் கொடுக்குறாங்க. இதுதான் அவங்களுடைய ஊழல் எதிர்ப்பு முயற்சி. இடஒதுக்கீடு அரசியலை பத்தி தெரியும். அது எம்ஜிஆர் ஃபார்முலா தான் அதுக்கு முக்கியமான ஃபார்முலா. 1981 82 நினைக்கிறேன். ஜாதி வாரியாக இடஒதுக்கீடு வேணுங்கிற எல்லா ஜாதியும் கூப்பிட்டு உங்க ஜாதிக்கு எவ்வளவு வேணும்னு கேட்டார். எல்லாம் சேர்த்தா 300% வந்தது. அதுபோல இப்ப 20% கேட்டா மற்ற ஜாதி 10%, 7%, 8%. இது நடக்காத விஷயம். இது தமிழ்நாட்டில் தொடர்ந்து சிறுபான்மை தாஜா அரசியல், இந்து துவேஷ பிராமண எதிர்ப்பு அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது. கந்தசஷ்டி கவச்சம் ரொம்ப முக்கியம். அந்த வேலை கையில் எடுத்திருக்கிறார் முருகன். அது ஒரு பெரிய மாற்றத்தை தமிழ்நாட்டில் கொண்டு வந்திருக்கிறது. இவர் பேர் முருகன்றது ஒரு இருக்கட்டும், முருகன் பாஜகவுக்கு துணை நிற்கிறார் என்பதில் சந்தேகமே இல்லை. ஏனென்றால் இதை பற்றி யாருமே பேசல. கந்தசஷ்டி கவச்சத்தை இவ்வளவு கேவலமாக நடத்தி கூட தமிழ்நாட்டில் அதுக்கு குரல் கொடுக்கறதுக்கு எந்த கட்சியும் தயாராக இல்லை. அது பாஜகவினுடைய அதிர்ஷ்டம். இதை வேற யாராவது எடுத்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு முருகனுடைய துணை கிடைத்திருக்காது. அதனால முருகனுடைய துணை அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது நிச்சயம். மனுஸ்மிருதியை பத்தி உளறல். மனுங்கிறது வைவஸ்வத மனுவே அவர் ஒரு திராவிடர். இதுக்கு பதிலே சொல்லல அவங்க. இந்த எல்லா நீதியும் கொடுத்த வைவஸ்வத மனு இருக்கார, அவரே திராவிடர். துக்குளுக்குள்ள விளக்கமா எழுதியிருக்கிறோம், விஷ்ணு புராணத்தில் வந்திருக்கிறது. அந்த அளவுக்கு ஒரு புரட்டு அரசியல். இந்து திருமணம் ரொம்ப அசிங்கமா இருக்கு. இவருக்கு என்ன தெரியும் அதை பத்தி? அதை பத்தி இந்து திருமணம் அசிங்கமாக இருக்கிறதுன்னு பேச்சு. அப்புறம் வெங்கடாஜலபதி உண்டிக்கு எதுக்கு பாதுகாப்பு? அவர் தான் எல்லாரையும் பாதுகாக்கிற மனுஷனாச்ச. இந்த மாதிரி அரசியல், கேவலமான அரசியல் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. சிறுபான்மை தாஜா அரசியல் மூலமாக தமிழ்நாட்டில் தீவிரவாதம் பரகி இருக்கிறது. வில்சன் கொலை உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், மறந்தே போய்விட்டது. 127 தீவிரவாதிகள், ISI தீவிரவாதிகளை கைது செய்ததில் 33 பேர் தமிழ்நாட்டில் இருந்து கைதாகி இருக்கிறார்கள். இலங்கை பயங்கரவாதம் சென்னையில் இருந்து திட்டமிடப்பட்டது. ஆனா அவங்களுக்கு ஒரு பயம் வந்திருக்கு. அதனாலதான் அத்வைத உபன்யாசம், வீரமணி மௌனமா இருக்கு, ஒன்னும் பேச்சே இல்லை. வீரமணி ஸ்டேட்மெண்ட் ஏதாவது கேட்டுருங்களா ரீசெண்டா? கிடையாது. அப்புறம் பாஜக தான் இந்துக்களுக்கு எதிரி, நாங்க இல்லை. யார் சொல்றது? திருமாவளவன். அவங்களுக்குள்ள ஒரு பயம் வந்திருக்கு. இப்போ இந்த வேலை கையில் எடுத்த உடனே அதிமுக இருக்கு. அதிமுக கொரோனாவை எதிர்கொண்ட விதையும் பாராட்டத்தக்கது. அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. எடப்பாடி இரவுகள் உழைத்திருக்கிறார் என்பதில் சந்தேகமே இல்லை. பொருளாதார உதவிகளும் நல்ல வழியில் செய்யப்பட்டது. சூரப்பாவை பழிவாங்கி இருக்கிறார்கள். இதற்கு இந்த அரசு அவமானப்பட வேண்டிய ஒரு காலம் வரும். எப்படிப்பட்ட தமிழகம், தமிழக அரச எதிர்காலம் எப்படிப்பட்டதாக இருந்தது தமிழகம்? ஆதிசங்கரர், ராமானுஜர், வள்ளுவர், ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் கங்கையை போய் அந்த கங்கை கரையை பிடிக்கணும்னு நினைச்சான். அந்த அளவுக்கு விசாலமான இந்த நாடே என்னது, இந்த நாட்டை என்னுடைய ஆட்சியில் கொண்டு வர வேண்டும், இது அவ்வளவு உன்னதமான நாடு என்று நினைத்தவன் இது அப்படியே திராவிடம்னு குறுக்கி தமிழ்நாடுன்னு மடக்கி அதை திமுகவில் அடக்கி அதை கொண்டு கோபாலபுரத்தில் அடகு வச்சாச்சு. எந்த அளவுக்கு தமிழ்நாட்டினுடைய விசாலமான மனநிலையை மாற்றி இன்றைக்கு ஒரு குடும்பத்துக்கு அடகு வச்சு அதுதான் இந்த திராவிடத்தையும் தமிழையும் இந்த நாட்டினுடைய
இந்த தமிழ்நாட்டினுடைய செல்வாக்கையும் காப்பாற்றக்கூடிய ஒரு இது இன்னும் மாயை உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த முதல் மாற்றத்தை எம்ஜிஆர் செய்தார் என்று கூறினார். தமிழ்நாட்டுக்கு முட்டுக்கட்டையாக இருப்பது 2 கழகங்கள் தான். அதுக்கு வேற காரணம் ஒன்றும் கிடையாது. அவர்களுக்கு பரந்த நோக்கு இல்லை. தமிழர்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்க தமிழர்கள் உலகத்தையே ஆளக்கூடியவர்கள். அந்த அளவுக்கு விசாலமான மனது, அந்த அளவுக்கு அவர்களுக்கு பரந்த நோக்கு, அந்த அளவுக்கு அறிவுஜீவித்தனம் இருக்கிற ஒரு தமிழ்நாட்டை குறுக்கி விட்டார்கள். இதிலிருந்து தமிழ்நாட்டை பரந்த மனதுள்ள தமிழ்நாடாக மாற்றுவதற்கு கழகங்களால் முடியாது. அவர்களுக்கு மற்ற குறைகள் இருக்கலாம், அந்த குறைகளை கூட நான் தவிர்த்து விடுவேன். ஆனால் தமிழ்நாட்டை தமிழ்நாட்டுக்கு திருப்பதிக்கு அப்புறம், அதாவது திருத்தணிக்கு அப்புறம் இதை தமிழ்நாடு சிந்தனை செய்யாத ஒரு மாநிலமாக அவர்கள் மாற்றிவிட்டார்கள். பாரதத்துக்கே தலைமை கொடுக்கக்கூடிய ஒரு திறமை இருக்கிற ஒரு தமிழ்நாட்டை குறுக்கி விட்டார்கள் என்று கூறுகிறேன். மாற்றத்தை நோக்கி தமிழகம் போய்கொண்டிருக்கிறது. பிகாஸ் 2 கழகங்களும் நலியத்தான் செய்யும். இவர்களுக்கு விசாலமான ஒரு நோக்கமும் திட்டமும் இல்லாதனால தேசிய கட்சி தமிழ்நாட்டில் வளர வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதற்கு வாய்ப்பும் இருக்கிறது, நேரம் வந்துவிட்டது. ஆனால் காங்கிரஸ் அதை செய்ய முடியாததற்கு காரணம், காங்கிரஸுக்கு இன்றைக்கு அகில இந்திய தலைமையே இல்லை. இங்கே தலைமை உருவாவதற்கு வாய்ப்பு இல்லை. பாஜகவுக்கு அந்த வாய்ப்பு இருக்கிறது. வருகிற 3-4 ஆண்டுகளில் பாஜக பெரிய சக்தியாக வளரும் என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. இறுதியாக இந்த தேர்தலில் பழைய குருடி கதவு தரடின்னு இது 2க்குள்ள தான் நம்முடைய சாய்ஸ். அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக நான் யோசனை பண்ணேன், என்ன பண்ணுறது, இது நம்முடைய கடமை என்ன. இந்த 2 கட்சிகளிடையே தான் போட்டி, 2 அணிகளிடையே தான் போட்டி. அதை பார்த்தபோது 2ம் ஊழல் மன்னர்கள் தான், அதில் வித்தியாசம் இல்லை. ஆனால் அதிமுக தேசியவாதத்தை ஏற்கிறது, திமுக ஏற்கவில்லை. 2வது திமுக குடும்ப கட்சி, அதிமுக குடும்ப கட்சி இல்லை. திமுக நாத்திய கட்சி, அதிமுக நாத்திய கட்சி இல்லை. திமுக ஹிந்து துவேஷ கட்சி, அதிமுக ஹிந்து துவேஷ கட்சி இல்லை. திமுக ஹிந்து பிராமண எதிர்ப்பு கட்சி, அதிமுக பிராமண எதிர்ப்பு. இது என்ன சங்கரமடமா? ஸ்டாலினை எனக்கு அப்புறம் ஸ்டாலின் என்று கூறுவதற்கு, சங்கரமடத்தில் அவருடைய பிள்ளையை யாரும் வைக்க முடியாது. பிள்ளைகளே கிடையாது. அவங்களுக்கு தகுதியான ஒருத்தரை தான் கொண்டு வைக்க முடியும். நீங்க தான் அந்த மாதிரி பிள்ளையை வைக்க முடியும், தகுதி இருக்கிறதோ இல்லையோ. அடுத்தது உதயநிதி. இப்படித்தான் குறுகும் திராவிடம், இப்படித்தான் குறுகும் திமுக, இப்படித்தான் குறுகும் தமிழ்நாடு. இது அழிய போகிற கட்சி. யார் அழிக்கப் போகிறார்கள் என்பதை கூட நான் சொல்லலை, அதுவாக அழிய போகிற கட்சி. அதனால இந்த தேர்தலில் நம்முடைய கடமை திமுகவை தோற்கடிப்பது. அது எந்த விதத்திலும் அதை வளரவிடக்கூடாது என்பதுதான் நம்முடைய கடமை என்று கூறி விடைபெறுகிறேன். நம்முடைய சார் வெஸ்ட் பெங்காலை பொறுத்தவரைலாம் என்னுடைய 2/3 மெஜாரிட்டி வரும் என்று கூறுகிறார்.